இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய ஒரு 20 வகையான குழம்பு நான் பண்ணியிருப்பேன். முக்கியமாக கீரை குழம்பு பண்ணாமல் விட்டுருக்கேன். இன்றைக்கி தான் கீரை குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். கீரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வேலைகள் செய்யும்போது சமையல் வேலை ரொம்ப சீக்கிரமாயிடும். இந்த ஒயிட் ரைஸ் ஆகிறதுக்குள்ளே நான் கீரையை கட் பண்ணிக்கிறேன். அரைக்கீரை தான் கிடச்சிது. அரைக்கீரை குழம்பு தான் நான் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் புடலங்காய் கூட்டு வைக்க போகிறேன். நல்லா பச்சை பசேன்னு நல்லா தான் இருக்குது. இதை நான் இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறது அந்த பூவெல்லாம் எடுக்கக்கூடாது. கீரை ஆயும்போது இந்த மாதிரி இலையை மட்டும்தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் பிஞ்சாக இருக்க காம்பு வரைக்கும் எடுக்கலாம். எடுத்து நான் பிச்சு வச்சுக்கிறேன். சாப்பாடு அரைச்சி நான் கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரைலாம் நல்லா ஆஞ்சி வச்சிட்டேன். போதும், நல்லா க்ளீனாக இனிமேல் வாஷ் பண்ணணும். ஒயிட் ரைஸ் செய்துட்டேன். இப்போ நான் கீரை குழம்பு பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன். இந்த பாருங்கள், நான் ஒரு 50 கிராம் இருக்கும் துவரம்பருப்பு எடுத்து கழுவிடுவேன். கழுவிட்டு முதல்ல துவரம்பருப்பை வேக வச்சுக்கிடலாம். துவரம்பருப்பு ரொம்ப வேக வேண்டாம், சும்மா ஒன்றும் பதில வெந்தால் தான் கீரை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குக்கரில் செய்ய மாட்டேன். எப்பவுமே இந்த மண் சட்டியில் தான் பண்ணுவேன். கீரை குழம்பு, அது கீரை கடையல் எதுவுமே நம்ம சட்டியில் தான் பண்ணணும். மூடி வச்சே பண்ணக்கூடாது. கீரை குழம்பு கீரையை மட்டும் கீரையை வேக வைக்கும்போது மூடி வைக்கக்கூடாது. அப்படியே நம்ம ஓப்பனில் தான் இருக்கணும். நான் இப்போ துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அந்த துவரம்பருப்போட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். வேகட்டும், பருப்பு வேகட்டும். நல்லா பருப்பு மட்டும்தான் வேக போட போகிறேன் ஃபஸ்ட்டு. மற்றதெல்லாம் அப்புறமா வேக போட்டுக்கலாம். வெந்துட்டுருக்கேன். இப்போ மாதிரி இந்த அளவுக்கு வெந்துட்டால் போதும். வெந்துடுச்சு. இப்போ நான் சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீரகம், அடுத்தது பூண்டு, சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, நான் சும்மா ஒரு தக்காளி தான் போடுறேன். அடுத்தது பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்கு. இப்போ இதனுடைய நான் நல்லா கழுவி வச்சுருந்த கீரையை போட்டுக்கிறேன். இது நல்லா 7 தண்ணி கழுவுனேன். 7 முறை கழுவுனேன். அப்போ தான் எனக்கு சுத்தமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால நல்லா 7 முறை கழுவுனேன். ஏன்னா இதிலெல்லாம் மண் இருக்கும். ஒரு சில கீரையிலலாம் மண் இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இந்த கீரையும் பருப்பும் சேர்ந்து வேகட்டும். கீரை சீக்கிரமாக வெந்துடும். பருப்பு வேக நேரமாகும். அதனால தான் நான் பருப்பை ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம கடையிறதுக்கு முன்னாடி தான் புளியை போட்டு கடையணும். அதுக்கு முன்னாடி புளியெல்லாம் போட்டுறக்கூடாது. கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டோன்னா கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சம் வேகட்டும். எப்பவுமே ஒரு சிலர் கீரையை குக்கரில் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது.
கீரையை வந்து மூடி போட்டே வேக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைஞ்சி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கவே கூடாது. இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும். நல்லா குழைய வெந்துருச்சு. இதை அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான். இந்த தண்ணி போதும் வேகிறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்படியே கடைஞ்சிடணும். மத்து வச்சு தான் கடைவேன். நான் மிக்சிலெலாம் அரைச்சிக்க மாட்டேன். மத்து வச்சு கடைஞ்சாதான் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுது. இப்படி தாளிக்கணும். ரைஸ்லாம் பண்ணிட்டேன். இந்த கீரை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த புடலங்காவை மேலே இருக்க இந்த லைட்டு ஒரு சின்ன தோல் தான் இது. சும்மா இதை வந்து கத்தி வச்சு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம். நான் இது மாதிரி எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிடுறேன். புடலங்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். புடலங்காய்க்கு வந்து தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சு வந்து கீரை குழம்பும் புடலங்காய் கூட்டும். இன்றைக்கி வந்து கார்த்திகை 21 நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 21வது விதமான குழம்பு பண்ணுறேன் நான். கீரை குழம்பு விடலாமா? முக்கியமானது கீரை குழம்பு தான். புளிச்ச கீரை குழம்பு பண்ணலாம். இப்போ அந்த கீரை வேகிறதுக்குள்ளே அடுத்த காயை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுறேன். இதை வந்து நான் கழுவிட்டு தான் கட் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த காம்பை கட் பண்ணிக்கிறேன். இப்போ கழுவிட்டு நான் இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. நான் கடைஞ்சிக்கிறேன் மத்து வச்சு. இது கொஞ்சம் சூட்டோடையே நான் வந்து கடைஞ்சிக்கப்பேன். ஏன்னாட்டா அப்போ தான் சூட்டோடு கடைஞ்சாதான் நல்லா கடைப்படும். அதுக்கப்புறம் நான் அதில் வந்து கல்லுப்பு போட்டு கடைஞ்சிக்கிறேன். கல்லுப்பு போட்டு கடையும் போது சீக்கிரமாக கடைப்பட்டுரும். மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அது இன்னும் கொட்டி வைக்கல. அதெல்லாம் தனி பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வைக்கணும். அதுதான் இப்போ எனக்கு பெரிய வேலை. இல்லைன்னா அது அப்படியே இடத்த அடைச்சிட்டு கிடக்கும். அதெல்லாம் கீழே கொட்டி செஞ்சு வேஸ்ட்டாக போகும். முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்ததை அதை தனி டப்பாவில் கொட்டி வைக்கணும், கண்டெய்னர் பாக்ஸில். அதை ஒன்று ஒன்று க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா க்ளீன் பண்ணாமல் கூட நம்ம, ஏன்னா இப்போ தான் நான் கழுவி வச்சேன், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் இதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டு நான் கடைஞ்சிக்கிறேன். அது பாருங்கள், இப்படி கடைஞ்சாலே போதும், நல்லா கடைப்பட்டுரும். ஏன்னா நல்லா குழைய வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்சிலெலாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீரை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், ஒரு கொட்டை அளவு தான் புளி, அதையும் போட்டு கடைஞ்சிக்கிறேன். புளிப்புக்கு புளிப்பு, காரத்துக்கு காரம், உப்பு, சுவைக்கு பருப்பு எல்லாம் கலந்தது. இப்போ இது வந்து வேகும்போது புளியை போடக்கூடாது. கடையத்துக்கு முன்னாடி தான் நம்ம புளியை போட்டு கடைஞ்ச வேண்டியதான். இப்போ பாருங்கள், சுவையான பருப்பு இந்த கீரை குழம்பு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கிடணும். அந்த பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புளி எல்லாமே நல்லா மசியணும். இது வந்து ஒரு சிலர் நாங்கள் வந்து காலில் வச்சு கடைவாங்க. எங்கள் அம்மாலாம் 2 கால் இடுக்கில் வச்சுட்டு துணி வச்சு நல்லா கடைவாங்க. இப்போ நம்ம கடையும் போது ஒரு ருசி வரும், மிக்சியில் அரைச்சா ஒரு ருசி வரும். ஆனால் கடைஞ்ச ருசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டைம் இல்லை எல்லாருக்கும், அதனால் வேகமாக முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டைம் இருக்கிறனால, வேலைக்கு போகிறனால எல்லாம் மிக்சிலெலாம் அரைச்சிட்டு எல்லாத்தையும் சமையல் வச்சுக்கிறாங்க. டைம் இருந்தால் இந்த மாதிரி கடைங்க, டைம் இல்லைன்னா மிக்சியில் கூட கடைஞ்சிக்கிடலாம், நம்ம இஷ்டம்தான். இது பேசாமல் ரசம் வச்சுக்கலாமான்னு கூட பார்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் கீரை ரசமும் வைக்கலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டோம்.
வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகாய் 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை தாளிச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் இந்த வச்சுக்கிறேன். சுவையான கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இது கீரை கடைன்னு சொல்லலாம், கீரை குழம்பு சொல்லலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதே போட்டு சாப்பிட்டுக்கிடலாம் இன்றைக்கி. அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது பண்ண போகிறேன். இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு புடலங்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து இந்த விதையை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் பஜ்ஜி கூட பண்ணலாம், எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து இது மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை அரிஞ்சிக்கிட்டேன். சின்ன சின்னதாக வெங்காயம் அரிஞ்சிக்கிடலாம். புடலங்காய் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து புடலங்காய்க்கு வந்து தேங்காய் அரைச்சி போட போகிறேன். தேங்காயும் சீரகமும் காஞ்ச மிளகாவும். தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கிறேன். இந்த சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தேங்காய் கூடயே சீரகம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் இதை அரைச்சி வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டோம். நான் வந்து கடுகு போட்டுட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா போதும். இந்த புடலங்காய் கூட நீர் காய் தான், சீக்கிரமாக வெந்துடும். தண்ணியெலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். புடலங்காவை கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். வேகட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிப்போம். இன்னும் வேகட்டும். தண்ணி இருக்குது. உப்புலாம் கரெக்டானு தெரில. கொஞ்சம் கூட ரசம் வச்சுட்டேன்னா நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. சரி, இன்னும் தேங்காய்லாம் அரைச்சி போட்டால் கரெக்டாக இருக்கும். வெந்துச்சா? நான் வந்து இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். சுவையான புடலங்காய் கூட்டு. கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சுவையான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு வந்து புடலங்காய் கூட்டு கீரை குழம்பு தான், ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் மட்டும் நான் பொறுமையாக வச்சுப்பேன்.